ஓகே, வணக்கம், வெல்கம், சலாம். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவுக்கு கிரேட் 10 யூனிட் 2 ரிவிஷன் ப்ளஸ் தியரியாக தான் போகுது. ஸோ கிரேட் 10 மாணவர்களும் இதில் இணைந்துக்கிடும், கிரேட் 11 மாணவர்களும் இணைந்துக்கிடும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், கிரேட் 10 60% ஓலெவல் எக்ஸாமில் வரும். ஸோ நீங்கள் கிரேட் 10 மட்டும் படிச்சுட்டு ஓலெவல் எழுதினாலும் பி பாஸ் வந்து ஷுவராக அடிக்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு நாங்கள் சொன்னோம்னா, இந்த பேப்பர் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் யூனிட் 2 யூனிட் வைஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற டைமுக்கு ஒவ்வொன்றா நாங்கள் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் கூகுள் டிரைவ் லிங்க்ஸை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த பேப்பர்ஸ் வேணுமென்ற மாணவர்கள் இந்த யூடியூப் வீடியோ கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அதை ஜாயின் ஆகிங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள், அடுத்தடுத்த வீடியோக்கள், லிங்க்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் கேள்விக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு குறித்த திசையில் ஏற்படும் நிலை மாற்றம் இவ்வாறு அளிக்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு இந்த புள்ளி ஒரு பொருள் இணைந்துக்குது. ஸோ இந்த பொருள் இணைக்கு ஒரு நிலை மாறு. ஸோ இது வந்து குறித்த திசை இல்லாமல், திசை ஒன்று இல்லாமல் நிலை மாறுதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்கிற தூரம். ஒரு திசையுடன் நிலை மாறுன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிற இடப்பெயர்ச்சி. ஓகே, ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த ஆன்சர்ஸையும் பார்த்துருவோம். ஸோ வேகம் அப்படின்னு சொல்கிறது இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுறது. நேரத்தை நான் டீன்னு குறிக்கிறேன். கதின்னு சொல்கிறது தூரம் நேரத்துடன் மாறுறது. ஓகே, அதோடு நாங்கள் அடுத்தங்களையும் பார்த்துட்டு போவோம். எண்ணிக்கணியம் அப்படின்ற ஒன்று இருக்குது, காவிக்கணியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எண்ணிக்கை, ஸோ எண்ணிக்கை மட்டும்தான் அதிலேக்க போகுது அப்படின்னா பருமன் மட்டும்தான் அதிலேக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டுக்கு புள்ளியை வச்சு பார்த்தா விளங்க போகுது, ஒரு திசையை நோக்கி போகிறது இடப்பெயர்ச்சி தான். திசை இல்லாமல் பருமன் மட்டும் கொண்டிருக்கிறது தூரம். ஸோ எண்ணியாக நாங்கள் தூரத்தை எடுக்கலும். ஸோ தூரத்துலேருந்து உருவாகிற கதியும் அப்போ ஒரு எண்ணியாக தான் நீக்கும். ஓகே, அடுத்தது காவின்னு சொன்னால் எண்ணிக்கை எதிர். அதாவது எண்ணிக்கணியம்ன்றது எண்ணிக்கை மட்டும் கொண்டிருக்கும், பருமனை மட்டும் கொண்டிருக்கும். காவின்னு சொல்கிறது பருமனோட திசையும் சேர்த்து கொண்டிருக்கும். ஸோ திசை ஈக்கிற ஃபர்ஸ்ட் ஆள் இடப்பெயர்ச்சின்றதால இடப்பெயர்ச்சியிலேருந்து உருவாகிற வேகத்திலேருந்து உருவாகிற ஆர்முடுகள் அமர்முடுகள். அமர்முடு. ஓகே, ஆர்முடு அமர்முடுகள்லேருந்து உருவாகுத விசை. ஸோ இவங்க எல்லாருமே யாருன்னு சொன்னால் காவிக்கணியங்கள். ஸோ ஆர்முடு அமர்முடு சமன்பாட்டையும் நான் இணையை குறிப்பிட்டு வைத்துடுறேன். ஆர்முடுவை நான் ஏண்டு குறிக்கிறேன். ஸோ ஆர்முடுகள்ன்றது இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம், அதன் கீழே நேரம். இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம், அதன் கீழே நேரம். அமர்முடுன்னு சொல்கிற என்னென்னு சொன்னால், அமர்முடு அப்படின்னு சொல்கிறது மைனஸ் ஆர்முடு. அதாவது ஆர்முடுகள் மைனஸ் பெருமானத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் அமர்முடுகள். ஸோ இவ்வளோ தீரையும் நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்த கேள்விகள் பார்த்துட்டு போகலாம். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், 18 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மணித்தியாலத்தில் சென்றடைந்தால் அப்போதுள்ள கதியான நியமாலைன்னு சொல்கிறது கதிக்கோ வேகத்துக்கோ மீட்டர் செகண்ட் -1. ஸோ ஈனை வந்து 18 கிலோமீட்டர்னு சொல்லிடுறான், அதோட ஒரு மணித்தியாலம்னு சொல்லிடலாம். ஸோ இந்த கதியை நான் கதி சமன்பாட்டில் போட்டேன். கதி தூரத்தின் கீழ் நேரம் 18 கிலோமீட்டர்ன்றது 18,000 மீட்டர், அதாவது ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமன். ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் செகண்டுக்கு மாற்றினோம்னா 3600 செகண்ட். ஸோ இதை நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால் 36 5. ஸோ 5 மீட்டர் செகண்ட் -1. ஸோ அந்த ஆன்சர் 4வது ஆன்சர். ஓகே, அடுத்தது புவியீர்ப்பு ஆர்முடுகளின் சர்வதேச அலகு சரியாக காட்டப்பட்டிருக்கும் விடை. ஸோ புவியீர்ப்பு ஆர்முடுகளை நாங்கள் குறிக்கிறது ஜி, என்று குறிக்கிறது இல்லை. ஸோ ஜி அன்னளவா 10 மீட்டர் செகண்ட் -2.
இதையும் நீங்கள் அது வச்சிங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் சிம்பிள் எம், செகண்ட் சிம்பிள் எஸ் -2. ஸோ சிம்பிள் ரெண்டுமே சிம்பிளில் வந்துரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்ததாக ஒரு வரிப்படம் தந்திக்கிறான். அந்த வரிப்படத்தில் ஏபிசின்னு 3 பிளேஸ் குறிச்சிக்கிது. தூரங்கள் 200, 150 தந்திக்கிறான் மீட்டர். ஸோ அவன் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், ஏலேருந்து பிக்கு போய்த்து பிலேருந்து சிக்கு போய்த்திக்கிறாங்க, திருப்பி சிலேருந்து பிக்கு வந்துக்கிறாங்க. ஸோ இவன் சென்ற தூரம் மற்றும் இடப்பெயர்ச்சி. ஸோ தூரம்ன்றது எண்ணிக்கை மட்டும்தான், நாங்கள் இந்த திசையை கணக்கு எடுக்கிறதில்ல. ஸோ எல்லா தூரத்தையும் நாங்கள் கூட்ட போகிறோம். சென்ற தூரம், திருப்பி ரிட்டர்ன் வந்த தூரம். ஸோ 350 திருப்பி சிலேருந்து பிக்கு வந்ததால் அந்த 150 கூட்டி 500 மீட்டர் தூரம் அவன் பயணிச்சுக்கிறான். தூரம்ன்றது 500 மீட்டர். இடப்பெயர்ச்சின்னு சொன்னோம்னா இங்கே திசை வரப்போகுது. ஸோ திசைன்னு சொல்கிறதால இவன் அடைந்த இடப்பெயர்ச்சின்றது ஃபஸ்ட்டுக்கு 350, திரும்ப 150 ரிவர்ஸில் வந்ததால் அந்த 150 கழிவற்றும் 350லேருந்து. ஸோ ஏலேருந்து பிக்கு கிட்ட தூரம் தான் இப்போ கணக்கெடுக்கப்படும். ஸோ இடப்பெயர்ச்சி 200. 4வது ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால், அடுத்ததாக கேட்டுக்கிறான் வரைஃபின் ஆறுமுடலாக அமைகிறது. ஸோ இது ஒரு டிஃபெக்டான கேள்வி. அதாவது இங்கே ஆறுமுடுகளை காண்றதுக்கு எங்களுக்கு கிராஃப்ஸ் தந்தில்லை, அடுத்து டைம் தந்தில்லை. ஸோ அந்த கேள்வி பிழையான கேள்வியாக நான் கருத்துக்கொள்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் இல்லை, அது ஒரு பிழையான கேள்வி. அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் காவி கணியத்தை குறிக்கும் தொகுதி. ஸோ இதை நான் ஆல்ரெடி முன்னுக்கு சொல்லிட்டேன். இங்கே இருக்குது காவி, இடப்பெயர்ச்சி, வேகம், ஆறுமுடுகள், அமர்முடுகள், விசை. ஸோ அப்படி இருக்கிறது தேர்ட் ஆன்சர். ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் கணக்கு செஞ்சுட்டு யோசிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்கிறான், பந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்டது, வேகம் 0 இருக்கும் புள்ளி. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு பால் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாலை நாங்கள் வானத்தை நோக்கி வீசுகிறோம் தானே. வானத்துக்கு போய்த்து ஒரு புள்ளியில் அது நின்று திரும்பி கீழ் நோக்கி வரும். இது நீங்கள் பால்ஸ் கையில் எடுத்து வீசி பார்க்குற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறது கீழ் நோக்கி, புவியீர்ப்பு ஆறுமுடுகள்ன்றது கீழ் நோக்கி. ஸோ மேல் நோக்கி நாங்கள் ஒரு பந்தை வீசினோம்னு சொன்னால் ஆறுமுடுகளுக்கு எதிராக தானே அது வேலை செய்யுது. ஸோ எதிர் ஆறுமுடுகள், அதாவது அமர்முடுகள். ஸோ நாங்கள் அனுப்பின வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் 0 ஆகும். திரும்ப புவியீர்ப்பு ஆறுமுடுகள் பந்தை கீழே நோக்கி இழுக்கும். ஸோ பந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஆறுமுடி கொண்டு வரும். இவ்வளவும் தான். ஸோ நாங்கள் ஒரு பந்தை மேல் நோக்கி வீசணும்னு சொன்னால் அது அதி உயர் தூரத்தில் அதில் வேகம் 0. ஸோ ஆன்சர் பி. அடுத்தது 8வது, காட்டப்பட்ட வரைஃபில் பிசி குறிப்பது. இது ஒரு வேக நேர வரைஃபு. ஸோ வேக நேர வரைஃபு, இடப்பெயர்ச்சி நேர வரைஃபுன்று 2 இது. வேக நேர வரைஃபு நான் பிடி கிராஃப்னு போடுறேன், இடப்பெயர்ச்சி நேர வரைவை டிடி கிராஃப்னு போடுறேன். வேக நேர வரைஃபு இப்படின்னு சொல்கிறது சீரான ஆறுமுடுகள். டிடி கிராஃபில் இடப்பெயர்ச்சி நேர வரைஃபு இப்படின்னு சொல்கிறது சீரான வேகம். வேக நேர வரைஃபில் இப்படின்னு சொல்கிறது சீரான வேகம், பட் டிடி கிராஃபில் இப்படின்னு சொல்கிறது ஓய்வு நிலை. பிடி கிராஃபில் இப்படின்னு சொல்கிறது சீரான அமர்முடுகள். அதே டிடி கிராஃபில் இப்படின்னு சொல்கிறது சீரான மறை வேகம். ஓகே, ஸோ இவ்வளவு தான் வேக நேர வரைஃபு, இடப்பெயர்ச்சி நேர வரைஃபு உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பிசி, சீரான வேகம், அதாவது மாறா வேகம். 9வது கேள்வி என்னென்னு சொன்னால், ஒரு பொருளின் இயக்கத்தை காட்டும் வேக நேர வரைவு அருகில் தரப்பட்டுள்ளது. பொருளின் இடப்பெயர்ச்சியாக அமைவது. ஸோ பொருளின் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேக நேர வரைவுற படித்திறன் போதும். அதாவது கதிநேர வரைவு, வேக நேர வரைவுற படித்திறன் முறையே தூரத்தையும் இடப்பெயர்ச்சியும் தரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சரிவகம். சரிவகத்தில் நீங்கள் பரப்பளவை கண்டுட்டீங்கன்னா அதுதான் நடந்த இடப்பெயர்ச்சி. ஸோ சரிவகத்துக்கான பரப்பளவு சமன்பாடு யாபகம் இருந்துச்சுன்னா சரி, அரை இன்ட்டு இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை இன்ட்டு செங்குத்து உயரம் 60, ½ 30, 150 மீட்டர். ஸோ இதுதான் அதில் நடந்த இடப்பெயர்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆன்சர். 10வது கேள்வி, 40 மீட்டர் செகண்ட் ஆரம்ப வேகத்துடன் பொருளோடு நிறைக்குத்தாக மேல் நோக்கி எரிக்கப்படுகின்றது. பொருளின் உச்ச உயரம் அடைய எடுத்த நேரம். ஸோ நான் சொன்னேன்
மேல் நோக்கி எறிஞ்சோம்னு சொன்னால் வேகம் குறைஞ்ச ஒரு கட்டத்தில் பூஜ்ஜியமாக போகுது. ஸோ அந்த பூஜ்ஜியமாகிறது தான் அதி உயரம். ஸோ அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பந்தை வச்சு சொல்லிட்டேன். இங்கே நாங்கள் மேல் நோக்கி எறிகிறதால ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் அமர்முடுகளாக தொழிற்படும். இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது. ஸோ -ms-2 அப்படின்றது சமனாய்க்கும் அமர்முடுகள் அல்லது ஆர்முடுகள்ன்ற சமன்பாடு இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம். ஸோ இங்கே இறுதி வேகம் அதிக புள்ளியிற 0 மைனஸ் ஆரம்ப வேகம்ன்றது 40 ms-1. அடைந்த நேரம் தான் கேட்டுகிறான். ஸோ நேரத்தை நாங்கள் எழுவாயாக்குவோம். எழுவாயாக்கிட்டு 0 40 போனால் -40 கீழே -10. ஓகே, ms-1 ms-2. ஸோ எம்மும் கட் ஆகும், 0 கட் ஆகும், மைனஸ் கட் ஆகும். செகண்ட் -2 மேலே போனால் செகண்ட் வர்க்கமாயிரும். செகண்ட் வர்க்கம் செகண்ட் -1. ஸோ அடிகள் சமன்ண்டா அடுக்கள் கூட்டப்படும். -1 சக 2 கழிப்படும். ஸோ +1. ஸோ டைம்ன்றது 4 செகண்ட். அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால், மரம் ஒன்று 850 திரி போன்ற பழம் ஒன்று சுயாதீனமாக கீழே விழுதான். விழுகிற டைமுக்கு அதில் தொழிற்படுற விசை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ விசைக்கான சமன்பாடு நீங்கள் இன்ன புவியீர்ப்பின் கீழான விசையை தான் நீங்கள் ஈன பார்க்குறீங்க. ஸோ F7 mg அது வச்சிங்க. நியூட்டன்ற விதிகள் படிக்கிற டைமுக்கு F7 ma வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புவியீர்ப்பின் கீழாக தொழிற்பட்டதால் F7 mg. ஸோ SI அலகுகள் நாங்கள் பார்த்திருந்தோம். திணிவு அளக்கிற SI அலகு கிலோகிராம், நாட் கிராம். ஸோ நாங்கள் இதை 0.75 கிலோகிராமாக மாற்றுவோம். மாற்றிட்டு புவியீர்ப்பு ms-2. ஸோ 7.5 கிலோகிராம் ms-2 அல்லது நியூட்டன். ரெண்டாவது ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் யூனிட் அவ்வளோ கஷ்டம் இல்லை, புரிஞ்சிட்டிங்கண்டா அவ்வளோவுக்கு ஈஸியான ஒரு யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு சிறுவனின் இயக்கத்தை அருகில் உள்ள இடப்பெயர்ச்சி நேர்வரைவு காற்று சரியான கூட்ட தெரிவு செய்ய சொல்கிறான். ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கட் பண்ணிடலும், பிகாஸ் அதில் இடப்பெயர்ச்சியின் அளவு தந்து இல்லை. அடுத்ததாக சொல்லுகிறான், சிறுவன் 5 செகண்ட் 15 செகண்ட் காட்டியும் சீரான வேகமாக. ஸோ நான் உங்களுக்கு முன்னுக்கே சொல்லிட்டேன், சீரான வேகம்ன்றது வேக நேர வரைவுக்கு தான் வருமே தவிர இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு அப்படி வராது. ஸோ அது ஓய்வு. ஸோ மூணாவது ஆன்சர் தான் கரெக்டாக ஆகணும். அதாவது இவன் போன திசையிலே திரும்பி வந்திக்கிறான். சீரான வேகத்தில் போய்ட்டு திரும்ப ஓய்வுலேன்ட்டு சீரான மறை வேகத்தில் திரும்ப அதே திசையில் வந்திக்கிறான். ஸோ அது திசை மாற்றம் இல்லை. அதுதான் ஆன்சர். ஓகே, 13வது கேள்வி. பொருளொன்று ஓய்வில் இருந்து ஆரம்பித்து 4 செகண்டின் பின் பொருளின் வேகம் 10 மீட்டர் செகண்டின் வேகத்தை அடைந்தது. ஆர்முடுகள். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆர்முடுகள் சமன்பாடு இறுதி வேகம். ஸோ இறுதி வேகம் 10, ஆரம்ப வேகம் 0, டைம் 4 செகண்ட். ஸோ அதுக்கு எடுத்து ஆர்முடுகள் நீங்கள் இப்போ காண போகிறீங்க. ஸோ இனி நீங்கள் இப்படி ப்ரெக்கெட் பண்ணி அலகுகள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் மார்க்ஸ் கிடைக்கான வாய்ப்புகள் கூட. அதாவது நீங்கள் ஸ்ட்ரக்சர் பேப்பர், எஸ்ஏ பேப்பர் செய்யல இப்படி நீங்கள் அலகுகள் போட்டு செயற்பாடோட செஞ்சீங்கன்னா ஆன்சர் பிழை ஆகினாலும் செய்த அந்த முறை சரியாயிருந்தால் அதுக்கும் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை மறக்காமல் செய்யணும். ஓகே, ஸோ இன்னும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 10 4ஆல் பிரிக்கணும். 10 4ஆல் பிரித்தா 2.5 ms-2. ஸோ இதுதான் ஆர்முடுகளாக இருக்க போகுது. 14வது கேள்வியை பார்த்தோம்னா, ஓய்விலிருந்து இயங்க தொடங்கிய வாகனம் ஒன்று 8 செகண்டில் சீரான ஆர்முடுகளுடன் 15 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்தை அடைந்தால் அப்போதான இடப்பெயர்ச்சி. ஸோ ஓய்விலிருந்து ஆரம்பிச்சுக்கிற 8 செகண்டில் சீரான ஆர்முடுகளோட 15 ms-1 வேகத்தை அடைஞ்சிட்டான். அப்போதான இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்கிறான். ஸோ இதுக்கு நான் சமன்பாடு போட செய்ய போனேன் என்னென்னா நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ அதை நாங்கள் கிராஃபில் செய்வோம். விடி கிராஃபில் படித்தின எனக்கு இடப்பெயர்ச்சியை தந்திருந்தானே. ஸோ எதுக்கு நான் மேத்ஸ் செயற்பாடுகளை செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணணும்? இப்படி நீங்கள் செஞ்சாலும் அது பிழை இல்லை. ஸோ நீங்கள் கிராஃப் யூஸ் பண்ணி செஞ்சேன் யாரும் உங்களுக்கு பிழை போட போகிறதில்ல. பிகாஸ் கிராஃப் அதுக்கு தான் நீக்குது. நீங்கள் அது பிரச்சனையாகவே கணக்கெடுத்துக்க வேணும். ஓகே, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓய்விலேருந்து ஆரம்பிச்சிக்குது. ஸோ 0 ஓய்விலேருந்து ஆரம்பித்து 8 செகண்ட் சீரான ஆர்முடுகள். ஸோ வீட்டு கிராஃபில் சீரான ஆர்முடுகள்ன்றது சீரான ஒரு கோடு. ஸோ 8 செகண்ட் 15 மீட்டர் செகண்ட் -1 என்ற ஒரு வேகத்தை அடைஞ்சிட்டு.
ஓகே, அப்போதுள்ள இடப்பெயர்ச்சி. ஸோ நாங்கள் இந்த பரப்பளவை கண்டோம்னு சொன்னால் அதுதான் இடப்பெயர்ச்சியாக இருக்க போகுது. ஸோ இதை நாங்கள் சமன்பாடு செய்ய போனோம்னா மிச்ச நேரம் பிடிக்கும். இப்படி ஒரு கிராஃபை வரைஞ்சிட்டோம், பரப்பளவை கண்டுட்டோம், அதுதான் இடப்பெயர்ச்சி. ஸோ இடப்பெயர்ச்சி சமன், இது ஒரு முக்கோணி ஆகிறதால அரை இன்ட்டு அடி 8 இன்ட்டு செங்குத்து உயரம் 15, 4 இன்ட்டு 15ன்றது 60 மீட்டர். ஸோ 60 மீட்டர்ஸ் தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. சுயாதீனமாக நிலைக்குத்தாக மேல்நோக்கி எறியப்பட்ட ஒரு கல் திரும்ப தரையில் மீது படுகின்றதை காட்டும் முழு இலக்கத்திற்கான சரியான வேகநேர வரைவு. ஸோ சுயாதீனமாக தான் நாங்கள் மேலேருந்து கீழே விடுறோம். ஸோ கீழேந்து நேராக வீசலை நாங்கள். ஓகே, அதை நாங்கள் யாது வச்சிங்க வீட்டு கிராஃப் தனியிலே நாங்கள் வரைய போகிறோம் வேகநேர வரைவு. ஸோ மேலேருந்து ஒரு சுயாதீனமாக விடுறோம். மன்னிக்கவும், நான் கேள்வி வாசிக்கல. ஸோ சுயாதீனமாக மேலே எரிய விடுறோம் ஒரு வேகத்தோடு. ஸோ ஒரு வேகத்தோடு நாங்கள் எரியிற மாதிரி வைப்போம். ஸோ நான் சொன்னேன் ஏற்கனவே, மேலே எரிஞ்ச பந்து அமர்முடுகி கொண்டு பூச்சியத்துக்கு வரும் மாதிரி. ஸோ சீரான அமர்முடுகள்கிட்ட போகும். ஏண்டா அமர்முடுகள் மாறாது, புவியீர்ப்பு அமர்முடுகளே பூச்சியத்துக்கு போகும். திருப்பி மேலே போய்த்து பூச்சியமாயினது பிறகு அதே அமர்முடுகள் ஆறுமுடுகளாக மாதிரி வேகம் கூடும். ஸோ இது மாதிரி வர கிராஃப் தான் நாங்கள் மேலே எறிந்த கல்லுக்கு வரும், மேல் நோக்கி எறிந்த கல்லுக்கு. நெக்ஸ்ட் ஒன், மாறா வேகத்தில் இயங்கும் பொருள் ஒன்றின் வேகத்தை உரிய நேரத்தினால் பெருக்கும்போது கிடைப்பது. ஸோ இதை நீங்கள் எடுத்தோன்னே வேகம் நேரம் மீக்குது, ஸோ ஆறுமுடுகள் தான் அப்படின்னு பார்க்குவாங்க. மாறா வேகம், ஸோ வேகம்ன்றது மீட்டர் செகண்ட் -1. அதை நாங்கள் நேரத்தோடு பெருக்கணும்னு சொன்னால், செகண்டோட பெருக்கணும்னு சொன்னால் என்ன கிடைக்கும் என்று கேட்குறான். ஸோ செகண்ட் -1 செகண்ட் மைனஸும் ப்ளஸும் பெருக்கப்பட்டு இல்லாமல் போய்த்திடும். அடிகள் சமன்ண்டா அடுக்குகள் கூட்டப்படும் பெருக்கிற டைமுக்கு. ஸோ ஆன்சர் வரப்போ ஒரு மீட்டர். இடப்பெயர்ச்சி தான் வரும், நாட் ஆறுமுடுகள் ஒரு அமர்முடுகள். ஸோ அடுத்த கேள்வி. குறித்த ஒரு சீரான வேகத்துடன் 8 செகண்ட் இயங்கிய வாகனமானது மேலும் 8 செகண்டில் ஓய்வுக்கு வருவதை காட்டும் வரைவு. ஓகே, இந்த வரைவுகள் கொஞ்சம் வரைஞ்சி பழகுங்க. ஏண்டா வரைவை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த செக்ஷனை தாண்டி போய் தெரியலாம். ஸோ குறித்த ஒரு சீரான வேகத்தில் 8 செகண்ட் இயங்கிய வாகனம். ஸோ சீரான வேகம் வீட்டு கிராஃபில் இப்படி வரும். 8 செகண்ட் இயங்கிட்டு அதுக்கு பிறகு மேலும் 8 செகண்டில் ஓய்வுக்கு வருது. ஸோ 8 செகண்டில் ஓய்வுக்கு வருது சீரான மறுமுடுகளில் இந்த வரைவு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த பொருள் ஒன்று ஆறுமுடுகள் 2ms-2 உடன் 10 செகண்டிற்கு இயங்குமெனின் அந்த 10 செகண்டின் பொருளின் வேகம் என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ ஆறுமுடுகள் சமன் இறுதி வேகம் சாய் ஆரம்ப வேகம் கீழே நேரம். அதையாவது வச்சுங்க, 2ms-2 ஆறுமுடுகள். ஸோ இறுதி வேகம்தான் கேட்குறான். வீண்டு வெப்பம் ஆரம்ப வேகம் 0 என்ற ஓய்வுலேருந்து ஆரம்பிக்குது. நேரம் 10 செகண்ட். ஸோ இந்த 10 வீலேருந்து 0 போனால் விஏ தான் 10 இங்கே போய்த்து பெருக்கும். ஸோ வரப்போகிறது 20 மீட்டர் செகண்ட் -1. நெக்ஸ்ட் ஒன். ஓய்விலிருந்து சைக்கிள் ஓட்டிய ஒருவர் முதல் 5 செகண்டில் 10 மீட்டர் தூரமும் அடுத்த 2 செகண்டில் 3 மீட்டர் தூரமும் மேலும் 3 செகண்டில் 7 மீட்டர் தூரமும் சென்றால் அவரது கதியை குறிப்பது. இது கொஞ்சம் உங்களோட குழப்புற மாதிரி இருக்கும் இந்த கேள்வி. ஸோ அவரது கதின்னு சொல்கிறது என்ன? அவர் சென்ற மொத்த தூரமும் அது கீழே மொத்த நேரமும். கதின்னு சொன்னால் என்ன? தூரத்தின் கீழ் நேரம் தானே. ஸோ இது நீங்கள் தனித்தனியாக கண்டு பிரச்சனையை பட தேவையில்லை. ஸோ அவர் சென்ற மொத்த தூரம் என்ன? 10 + 3 × 7 20. மொத்த நேரம்னு சொன்னால் 5 + 2 + 3 10. ஸோ 20/10. ஸோ ஆன்சர் வரப்போகிற 2ms-1. தூரம்னா அப்படித்தான், அதுக்கு திசை வரப்போகிற இல்லையா. ஸோ மொத்த தூரத்துக்குட்டி மொத்த நேரத்தால் பிரிச்சிட்டோம்னா சரி. அதாவது சராசரி கதி, சராசரி வேகமும் அப்படித்தான். பட் வேகம் கொஞ்சம் திசையினால் கூட்டல் கழித்தல் கொஞ்சம் வித்தியாசமாகும். அதாவது ஒரே திசையில் போனால் கூட்டுப்படும், திசை மாறி போனால் கழிப்படும். ஓகே, 20வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை கருது. ஒரு பொருள் மேலிருந்து கீழே விழும்போது அதன் வேகம் செகண்டுக்கு 10 ms-2 அது இருக்கும். உண்மைதானே?
நாங்கள் ஒரு பொருளை மேலேருந்து கீழே விட்டோம்னா புவியீர்ப்பு அதை இழுக்கும். புவியீர்ப்பு ஆர்முடுகளின் காரணமாக செகண்டுக்கு 10 மீட்டர் ms-1 கூடும். ஸோ பி, ஒரு பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கி செல்லும்போது வேகம் நேர்பெருமானம் ஆகின்றது. அது உண்மையா? இல்லை. அதாவது வேகம் நேர்பெருமானம் என்றால் வேகம் 40 எரிஞ்சது திருப்பி 50 ஆகி 60 ஆகி கூடுறா. நாங்கள் ஒரு பொருளை மேலேறிய சில வேகம் இல்லை, குறையுது, மறைப்பெருமானம் ஆகிட்டு போகுது. ஸோ பிபியில் சியை பார்த்தோம்னு சொன்னால் புவியீர்ப்பு ஆர்முடுகள் புவியீர்ப்பு விசை காரணமாக உண்டாகின்றது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் புவியீர்ப்பு விசை காரணமாக உண்டாகின்றது. ஸோ அது உண்மை. புவியீர்ப்பு விசை, அதாவது புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறது புவியை நோக்கி புவி தன்னை நோக்கி இழுக்கிறது. ஸோ அந்த இழுத்தல் தான் புவியீர்ப்பு ஆர்முடுகளுக்கு காரணம். ஸோ ஏயும் சியும் சரியானது. ஓகே, ஸோ இவ்வளவும் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்குற வீடியோ. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டு, ஸோ இசையும் நாங்கள் இந்த வீடியோலேயே செஞ்சிட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் லென்த்தி ஆகிடும். ஸோ இதுலேருந்து நான் இந்த வீடியோ கட் பண்ணிக்கொள்ளேன். இசைக்கு அந்த அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்விகள் கொஞ்சம் மீக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இசை கேள்விகள் ரெண்டையும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த தியரிஸை கண்டிப்பாக பார்த்துங்க. ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகிக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.